நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். மீன் வளர்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு 5 மானிய திட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த 5 வகையான திட்டங்கள் என்னென்ன, இதில் எவ்வளோ மானியம் நமக்கு கிடைக்கும், இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கால்நடை வளர்ப்பு விவசாய வளர்ப்பு போல தான் இந்த மீன் வளர்ப்பும். இதுக்காக மத்திய அரசு பார்த்திங்கன்னா நிறையா மானியம் இருக்கக்கூடிய திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் 5 வகையான மானிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த திட்டம் யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது அதனுடைய டைட்டிலு. இதுக்கு கீழே தான் அந்த 5 திட்டமும் வரப்போகுது. முதல்ல இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகக்கூடிய இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பின்வரும் திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் மீன் வளர்ப்பு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் உள்நாடு மற்றும் வெளிநாடு கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தோடும் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பில் அதிக முதலீடு செய்திடும் நோக்கில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பின்வரும் திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயோபிளாக் தொட்டிகள் அமைக்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த பயோபிளாக் தொட்டிகள்னால் என்ன? புதிய நன்னீர் மீன் வளர்ப்பிற்காக சிறிய அளவிலான பயோபிளாக் தொட்டிகள் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா பக்கம் செலவாகும். இதில் 60% பார்த்திங்கன்னா மானியமாக கொடுக்குறாங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர்களுக்கு 4 லட்ச ரூபா 60% மானியமாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது திட்டம் என்னென்னா, ஒவ்வொரு நீரில் கொடுவா மீன் வளர்ப்பு. ஸோ 1 ஹெக்டர் பரப்பளவில் ஒவ்வொரு நீரில் நீங்கள் கொடுவா மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னா 14 லட்ச ரூபா செலவாகும். இதில் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% மானியம் வழங்கப்படும். அதாவது 5,60,000 ரூபா வழங்கப்படும். என்னும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% மானியம் வழங்கப்படும். அதாவது 8,40,000 ரூபா மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இறால் வளர்ப்புனா என்ன? ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ 0.1 ஹெக்டர் பரப்பளவில் இறால் வளர்ப்பிற்காக உயிர் கூழ்மத்திறன், அதாவது பயோபிளாக் குளங்கள் அமைப்பதற்காகவும் அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் எல்லாம் வாங்குவதற்காகவும் மொத்த செலவின தொகையாக 18 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 18 லட்சத்தில் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா 40% உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். அதாவது 7.20 லட்சம், அதாவது 7,20,000 ரூபா மானியமாக வழங்கப்படும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே அல்லது மகளிர் பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 விழுக்காடு மானியம், அதாவது 10,80,000 ரூபா மானியமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடல் மீன் வளர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. கூண்டுகளில் கடல் மீன் வளர்த்திடாகும் மொத்த செலவின தொகை பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா. இதில் பொது பயனாளிக்கு 40 விழுக்காடு, அதாவது 2 லட்ச ரூபாயும், ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர்களுக்கு 3 லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக மீன்பிடி உபகரணங்கள் வாங்குவதற்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மீனவர்கள் தங்களின் மர கட்டுமரத்திற்கு மாற்றாக 10 மீட்டர் நீளத்திற்குட்பட்ட கண்ணாடி நாரிழை படகு இயந்திரம் வாங்குவதற்காகவும் வலை மற்றும் ஐஸ் பெட்டிகள் புதிதாக வாங்கிட மொத்த செலவின தொகை பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா. இதில் பொது பயனாளிக்கு 40 விழுக்காடு மானியம் என 2 லட்ச ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் நாம் எப்படி சேர்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் உதவி இயக்குனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, பொன்னேரி அலுவலகம் அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க. 04427972457 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.